முதலமைச்சர் ஜோசப் விஜய் செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் இருக்கக்கூடிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்ட பணிகளை இன்றைய தினம் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். முதல் கட்டமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்றைய தினம் இ வாகனம் மூலம் முழுமையாக இந்த பணிகளை நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு அதனுடைய செயல்பாடுகள் மற்றும் எதிர்காலத்தில் கூடுதலாக இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுடன் ஆலோசனையும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக நடத்தியிருக்கிறார். ஏற்கனவே கடந்த 2006ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டு முதல் கட்ட அலகு என்பது பணிகள் நடைபெற்று தொடர்ச்சியாக இது செயல்பாட்டுக்கு வந்தது. இங்கு இருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு சுமார் முதல் அலகு மூலம் 110 மில்லியன் லிட்டர் தண்ணீர் என்பது முழுமையாக சுத்திகரிக்கப்பட்டு சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்கு முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது அலகு கடந்த 2024ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் பிப்ரவரி மாதத்தில் செயல்பாட்டுக்கு வந்து 150 மில்லியன் லிட்டர் அளவுக்கு நாளொன்றுக்கு தண்ணீர் என்பது சுத்திகரிக்கப்பட்டு சென்னை மக்களின் தேவைக்கு என்பதை முழுமையாக பூர்த்தி செய்கிறது. அதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு மூன்றாம் அலகுக்கான திட்ட பணிகள் என்பது கிட்டத்தட்ட 1500 கோடிக்கும் அதிகமாக முதலீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அவ்வப்போது இதில் பல்வேறு விதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலையில் முதலமைச்சர் இன்றைய தினம் ஒவ்வொரு நாளும் நாளொன்றுக்கு எவ்வளவு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது, கூடுதலாக நீர் சுத்திகரிக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், மூன்றாவது அலகுக்கான பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது, பணிகளை துரிதமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்று தற்பொழுது அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதனுடைய சம்பந்தமாகத்தான் ஆய்வு என்பது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக நடத்தப்பட்டிருக்கிறது. நாள் ஒன்றுக்கு இங்கிருந்து மூலம் கிட்டத்தட்ட சென்னையைச் சேர்ந்த 9 லட்சம் முதல் 10 லட்சம் மக்கள் முழுமையாக அவருடைய குடிநீர் தேவை என்பது பூர்த்தி செய்யப்படுகிறது. சென்னையை பொறுத்தளவு கிண்டி, வேளச்சேரி, பரங்கிமலை உள்ளிட்ட தென்சென்னை மக்களின் அடிப்படை அதாவது குடிநீர் தேவையை இங்கு இருக்கக்கூடிய அந்த கடல் நீர் தான் நன்னீராக்கப்பட்டு முழுமையாக பூர்த்தி செய்கிறது. எதிர்காலத்தில் கூடுதலாக கிட்டத்தட்ட 2 மடங்காக இந்த கடல் நீரை வாட்டர் ரிசர்வ் சிஸ்டம் மூலம் அதாவது சிறப்பு தொழில்நுட்பம் மூலம் முழுமையாக சுத்திகரிக்கப்பட்டு அதனுடைய தேவை பொதுமக்களுடைய தேவையும் ஒவ்வொரு ஆண்டும் மழைப்பொழிவு என்பது வெகுவாக குறைந்து வரக்கூடிய நிலையில் மழைப்பொழிவு குறைக்கூடிய நேரத்தில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் என்பது சென்னை மக்களினுடைய அடிப்படை தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யும். அதனுடைய ஆய்வுதான் நடைபெற்று வருகிறது. எதிர்காலத்தில் கூடுதலாக இந்த பணிகளை துரிதப்பட்டு மேலும் அதாவது நாளொன்றுக்கு ஏற்கனவே முதல் அலகில் 110 மில்லியன் லிட்டர் கன அளவுக்கும் இரண்டாவது அலகில் 150 மில்லியன் லிட்டர் கன அளவுக்கும் மூன்றாவது அலகலை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 400 மில்லியன் லிட்டர் கன அளவு அந்த நீர் என்பது சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. இது முழுமையாக இந்த திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வரும் பொழுது சென்னை மக்களினுடைய குடிநீர் பிரச்சனை என்பது வெகுவாக குறையும் என்பது தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு சார்பில் ஏற்கனவே 10 லட்சம் மக்கள் இதன் மூலம் பயன்பெறக்கூடிய நிலையில் இந்த மூன்றாவது அலகு திட்ட பணிகள் முழுமையாக நிறைவடைந்து நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் 20 லட்சத்துக்கும் மேலான மக்களுடைய தேவை என்பது பூர்த்தி செய்யப்படும் என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் நெம்மேலியிலிருந்து செய்தியாளர் விக்னேஷ் முத்து.